அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேனீயை எப்படி எடுக்கிறது, கொட்டாமல் எடுக்கிறதுன்றதை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேனீ மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமும் அச்சுறுத்தாமல் போய் கையாளும் போது நம்மளை கொட்டாது. நம்ம ஒரு உயிரினத்தை அச்சுறுத்தினோம்னா அது நம்ம மேலே எதிர்த்தாக்குதல் நடத்தும். அந்த எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா அதை அச்சுறுத்தாமல் நம்ம கையாளணும். அப்போ தேனீகிட்ட போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் கையை வச்சோம்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா தேனீயினால் நம்ம முகத்தை ஒரு 3 நாள் வரையா ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தேனீயை அச்சுறுத்தாமல் கையை பக்கத்தில் கொண்டு போகும்போது வேகமாக கொண்டு போகக்கூடாது. பையை கொண்டு போனோம்னா நம்ம கையில் இருக்கிற அந்த வேர்வை சுமல் அடித்தாவே அந்த ஈ விலக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா பையை வாயிலிருந்து காற்றை ஊதணும். வேகமாக ஃபோர்ஸாக ஊதக்கூடாது. மூஞ்சியில் கொட்டிடணும். ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஊதணும் அப்படின்னா அந்த ஈ ராடை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் இப்படித்தான் தேனீயை எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு குச்சியோ அல்லது அருவாளோ வச்சு தட்டிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப வேகமாக தட்டக்கூடாது. பையாக தட்ட ஆரம்பித்து போக போக வேகமாக தட்ட ஆரம்பிக்கணும். இப்படி தட்டினோம் அப்படின்னா அந்த தேனுக்கு தட்டியிருக்க குச்சியை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா விலக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தேன் எடுத்துக்கலாம். நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையை வச்சு தேனீ மேலேயே அசைப்பேன். ஆனால் கொட்டாது. அதை எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன்றதை நல்லா வீடியோவில் கவனித்து பாருங்கள். வேகமாக பண்ண மாட்டேன். வேகமாக பண்ணும்போது தேனீக்கள் பயத்தினால நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிடும். பயமுறுத்தக்கூடாது. தேனீ எடுக்கிறவங்க இப்படித்தான் ரொம்ப எளிமையான முறையில் தேன் எடுக்கிறாங்க. இது ஒரு கள்ளி மரத்தில் கட்டி இருந்துச்சு. தேன் கள்ளிப்பால் 1-2 துளி அறுக்கும்போது மேலே பட்டுருச்சு. இப்படித்தான் எளிமையாக தேன் எடுக்கலாம். இது கொம்பு தேன் எடுக்கிற மெத்தடு. இதை போய் மலந்தேனில் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வரையா கொண்டு போக வச்சுறேன். அதனால் கொம்பு தேன் எடுக்க மட்டும் இந்த மெத்தடை பயன்படுங்க. கொம்பு தேன், வளர்ப்பு தேன், அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க. இந்த 2 தேனுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். எல்லா தேனுக்கும் இந்த மெத்தடை